பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 7வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள் என்பதாக. கர்த்தர் தயவு செய்ய பாத்திரனாயிருங்கள். பி worthy of God's favor என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தயவு செய்வதற்கு ஏற்ற பாத்திரங்களாக காணப்பட வேண்டும். அவரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக கர்த்தருடைய ஜனங்கள் காணப்பட வேண்டும். யூதர்களுடைய மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் வந்து 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுடைய சுகத்திற்காக வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றுவதற்கு அவன் பாத்திரவானாய் காணப்படுகிறான் என்று ஆண்டவரை கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு காரணம், அவன் புறஜாதியாக காணப்பட்டிருந்தும் யூதர்களை நேசித்தான், ஒரு ஜெப ஆலயத்தையும் அவர்களுக்கு கட்டி கொடுத்தான் என்றார்கள். ஆகியால் கர்த்தர் அவர்களுடைய வேண்டுதலையும் 100க்கு அதிபதியின் விசுவாசத்தையும் கண்டு அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றினார். சில வேளைகளில் நாம் செய்கிற நற்கிரியைகள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தயவு செய்வதற்கு காரணமாய் அமைகிறது. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உடையவர்களாய் நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்மை தீங்கு நாளில் விடுவித்து பாதுகாத்து உயிரோடு வைப்பார். பூமியில் பாக்கியவானாய் காணப்படும்படிக்கு செய்வார். நம்முடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒருபோதும் ஒப்பு கொடுப்பதில்லை. வியாதியின் படுக்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றி போடுவார் என்று சங்கீதம் 41:1-3 கூறுகிறது. யோபு தன் பாடுகளின் பாதையில் நண்பர்களாலும் ஏளனம் செய்யப்பட்ட வேளையில் கர்த்தரை நோக்கி, சுமுத்திரையான தராசிலே என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறியும் என்று கூறினார். நான் முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்தேன் என்றார். ஆகையால் அவன் கர்த்தருடைய தயவை பெறுவதற்கு பாத்திரவானாய் காணப்பட்டான். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்வதற்கு ஏற்ற பாத்திரங்களாய் காணப்படுங்கள். இயேசுவின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் நேசியுங்கள். பாகுபாடு காட்டாதிருங்கள். மொழி, நிறம், இனம் என்பதை வைத்து ஒருவரிடமும் வெறுப்பை காட்டாதிருங்கள். சாலமோனுடைய குமாரன் ரெகொபெயாம் தன் ஜனங்களை நேசியாதபடி முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையும் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபருடைய வார்த்தைகளை கேட்டு, என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும். என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களோடு கூறினதால் தேசமே இரண்டாக பிரிந்தது. தங்கள் மேல் ராஜாவாக இராதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை தள்ளினார்கள். அதுபோல கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கள், இடித்து தள்ளாதிருங்கள். அநேக கிறிஸ்தவர்களுடைய செய்கைகள் ஊழியங்களை இடிப்பதாய் காணப்படுகிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஆகையால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதிருங்கள். அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்ளாதிருங்கள். அப்போது கர்த்தர் தயவு செய்வதற்கு ஏற்ற பாத்திரங்களாய் நீங்கள் காணப்படுவதனாலே கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய கண்களில் தயவு பெறுவதற்கு ஏற்ற பாத்திரங்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படுவதற்கு கர்த்தர் தாமே கிருபை தாரும் என்று சொல்லி செபிக்கிறோம். உமக்கு பிரியமானதை அனுதினமும் செய்யவும், நற்கிரியைகளிலே நாங்கள் அனுதினமும் பெருகவும், ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவவும் வேண்டிய எண்ணத்தை எங்கள் இருதயங்களில் கர்த்தர் நீர் உருவாக்குவீராக. உம்முடைய தயவு மாத்திரமே எங்களை வாழ்ந்திருக்கும்படி செய்யும். உம்முடைய தயவு எங்கள் தலையை உயர்த்தும் என்பதை அறிந்து அதற்கு பாத்திரமான ஜீவியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.